warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu tabaraka wa ta'ala fi kalamihi al-qadim wa fi al-Qur'anil 'azim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Syahrul Ramadan alladzi unzila fihi al-Qur'an hudan lin-nasi wa bayyinatin minal huda wal furqan. Sadaqallahul 'aliim. Wa qala nabiyyuna Rasulullah sallallahu alaihi wasallam, as-siyamu wal Qur'anu yashfa'ani lil 'abdi yawmal qiyamah, atau kama qala alaihi salatu wassalam. புகழனைத்தும் ஏக ஒருவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளில் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு புனிதமான ஒரு மாதத்திற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் நுழைவதற்காக வேண்டி ரமலானுடைய விளிம்பிலே நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால், ரமலானிலே நுழைவதற்கு முன்னால் நாம் சில திட்டங்களை தீட்டிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் அப்படித்தான். ரமலான் வருவதற்கு முன்னால் இந்த ஷஅபானுடைய மாதத்திலேயே என்ன அமல்கள், ரமலானில் என்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டு ஷஅபானிலே திட்டம் தீட்டி வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதுபோல் சஹாபாக்கள் போல் சஹாபாக்களை போல் நாமும் திட்டம் தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில், ரமலானுடைய இந்த நேரத்தில் உறக்கத்தை வைத்துக் கொள்வோம். ரமலானுடைய இந்த நேரத்தில் தொழுகைகளை வைத்துக் கொள்வோம். ரமலானுடைய இந்த நேரத்தில் நாம் சமையலுடைய வேலைகளை வைத்துக் கொள்வோம். ரமலானுடைய இந்த நேரத்தில் நாம் திலாவத் குர்ஆன் ஓதக்கூடிய நேரமாக வைத்துக் கொள்வோம் என்று நமக்குள் ஒரு திட்டம் தீட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு ரமலானில் நுழைபவர்களாக நாம் ஆக வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திட்டம் தீட்டவில்லை என்று சொன்னால் இந்த ரமலான் பொடுபோக்காக அலட்சியமாக கலந்துவிடும். நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய இருக்கின்றோம் என்று ஒரு திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும். காரணம், நாம் நம்முடைய வீட்டிலே ஒரு விசேஷங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்வோம்? ஒரு சிறிய விருந்தாக இருக்கட்டும் அல்லது பெரிய திருமணங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விருந்தை செய்வதாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்? அதை ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே எந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் அழைப்புதலும் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் நாம் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று நாம் திட்டம் தீட்டுவோமே, அதுபோல ரமலான் வருவதற்கு முன்பாக, அந்த ரமலானில் நுழைவதற்கு முன்பாக ரமலானில் என்ன காரியங்களை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும். அதற்குள்ள ஒரு நேரத்தில் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் நம்மிடத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் நம்மை அடைய இருக்கின்றது. எனவே
சஹாபாக்கள் போல் நாமும் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு அந்த ரமலானை உள்ளே நாம் நுழையக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். அந்த இரண்டு மனிதர்களும் மிகவும் நெருக்கமானவர்களாக, அன்பானவர்களாக, பாசமானவர்களாக, பிணைப்போடும் இணைப்போடும் இருந்தார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த இரண்டு நண்பர்களும் ஓரிடத்தில் தான் செல்வார்கள், ஒரே செயல்களை தான் செய்வார்கள், ஓரிடத்தில் தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றியுள்ள பல்வேறு விதமான சட்டதிட்டங்கள், இஸ்லாத்தில் நுழைந்தவுடன் இஸ்லாத்தின் கடமைகள், இஸ்லாத்தின் பல்வேறு சட்டதிட்டங்கள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாம் என்பதாக உள்ள செய்திகளை எல்லாம் பெருமானார் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அந்த இரண்டு மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்களும் அதை பின்பற்றி நடந்தார்கள். அந்த இரண்டு மனிதர்களை பற்றி, அந்த இரண்டு சஹாபாக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு சஹாபியில் ஒருவர் போர் குணம் கொண்டவராக, போராளியாக, போர் குணம் கொண்டவராக இருந்தார். இன்னொருவர் சாதாரண ஒரு மனிதர். அவர் நல்ல விதமான அமல்கள் செய்வார். ஆனால் அமல் செய்வதிலும் இந்த இருவர்களும் கூட்டாகவே இருந்தார்கள். எந்த நேரத்தில் எந்த வக்து தொழுகை சென்றாலும் இரண்டு மனிதர்களும் ஒன்று சேர்ந்துதான் அந்த நல்ல அமல்களை செய்வார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த போர் குணம் கொண்ட அந்த சஹாபி மட்டும் ஒரு யுத்தத்திற்கு செல்கிறார். யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே ஷஹீதாக ஆகிவிட்டார். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நமக்கு வர இருக்கின்ற ரமலானுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, அந்த போர் குணம் கொண்ட அந்த சஹாபி என்ன செய்தார்? ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு யுத்தத்திலே ஷஹீதாக ஆகிவிட்டார்கள். மறுபடியும் அந்த அவருடைய நண்பர் இன்னொருவர் இருக்கிறாரே, அவர் ஒரு வருடம் கழித்து அவர் இறந்து விட்டார். அவர் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர் இயற்கையாக மரணித்து விட்டார். ஒரு வருடம் கழித்து அவர் இயற்கையாக மரணம் எய்துவிட்டார். எண்ணிமிக்கவர்களே, ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஒரு நாள் இரவு உறங்குகிறார்கள். அந்த உறங்கக்கூடிய அந்த சமயத்திலே அவர்கள் கனவு காண்கிறார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களை பற்றியும், இந்த இரண்டு சஹாபா பெருமக்களை பற்றியும் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அதாவது எப்படி என்று சொன்னால், சுவனத்தின் வாயிலில் இரண்டு சஹாபாக்களும் நிற்கிறார்கள். ஆனால் சுவனத்தில் உள்ளே முதலாக நுழையக்கூடியவர் அந்த ஷஹீத் அல்ல, சாதாரணமாக இயற்கை மரணம் எய்தினாரே அவர்தான். ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு அவர் சென்று விட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழுது விடுந்த உடனே நபியுடைய சமூகத்திற்கு வந்து விட்டார். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்துவிட்டு ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இரவு இது போல் கனவு கண்டேன். நம்மிடத்தில் இரண்டு தோழர்கள் வந்தார்களே, இரண்டு தோழர்களும் உங்களுடைய அந்த பொற்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். அவர்களும் அந்த இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் கூட அவர் இருவர்களில் ஒருவர் ஷஹீதாகிவிட்டார், ஒருவர் இயற்கை மரணம் அடைந்து விட்டார். என்றாலும் கூட ஷஹீதானவர் முதலில் சுவனம் செல்லவில்லையே, மாறாக அந்த இயற்கை மரணம் எய்தினாரே அவர்தானே முதலில் சுவனம் அடைந்தார். இவர் சுவனத்தின் வாசலில் அல்லாஹ் உள்ளே சொல்லக்கூடிய அந்த அனுமதி வரும் வரை அவர்
சுவனத்தினுடைய வாசலிலே அந்த ஷஹீத் நின்று கொண்டிருக்கையில் இயற்கை மரணம் எய்திய அந்த மனிதர் மட்டும் முதலில் சுவனம் சென்று விட்டார். என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே இந்த ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இதில் என்னப்பா ஆச்சரியம் இருக்கிறது, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்களே பதிலும் சொல்கிறார்கள். இந்த ஷஹீதை விட இருவர்களும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் இந்த ஷஹீதை விட இந்த இயற்கை மரணம் எய்தியவர் அவரை விட ஒரு வருட காலம் அவர் அதிகமாக வாழ்ந்தார். அந்த காலத்திலே ரமலான் வந்திருக்கும் அல்லவா, நோன்பு வந்திருக்கிறது அல்லவா, அந்த ரமலானிலே அவர் நிறைய அமல்கள் செய்திருப்பதன் காரணமாக அவர் முதலில் சுவனம் சென்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்கவர்களே, இந்த நமக்கு இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கிறது. இஸ்னா அஷர ஷஹரன் 12 மாதங்கள் இருக்கிறது. என்றாலும் இந்த 12 மாதங்களுடைய பெயர் முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர் என்கின்ற எந்த ஒரு மாதத்தினுடைய பெயரும் குர்ஆனிலே வரவில்லை. மாறாக ரமலானுடைய அந்த மாதம் அந்த பெயர் மட்டும் குர்ஆனிலே வந்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. எனவே அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனின் மூலமாக, நோன்பின் மூலமாக அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். வெறுமனையே நோன்பை வைத்துக் கொண்டு காலத்தை கழிக்காமல் அந்த மாதத்திலே, அதாவது குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். பாக்கியுள்ள ஏனைய மாதங்களில் ஓதுகிறோம் குர்ஆன் ஷரீஃப், அதை விட கூடுதலாக இந்த மாதத்திலே குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓத வேண்டும். அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவிலும், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வந்து குர்ஆன் ஷரீஃபை ஓதி காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் இடத்திலே அவர்களும் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். இவ்வாறாக இந்த ரமலானுடைய மாதத்தில், குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் மாறி மாறி குர்ஆன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாறி மாறி ஓதிக் கொள்வார்கள். இப்படியாக இந்த ரமலானுடைய மாதத்தை கழித்தார்கள். எனவே நாமும் இந்த மாதத்திலே அதிகமான குர்ஆன் ஷரீஃப்கள் ஓத வேண்டும். நாம் மட்டும் ஒரு திட்டத்தை வகுப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் மிகவும் அஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இரவில் அவர்கள் தொழச் செல்கிறார்களா? 5 நேரம் பள்ளியில் பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொன்னவுடன் என்னுடைய பிள்ளை பள்ளியை நோக்கி செல்கிறானா அல்லது மற்ற பிள்ளைகளோடு வண்டியை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்றுகிறாரா என்று கவனிக்கக்கூடிய ஒரு இடத்திலே தாய்மார்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பள்ளியில் பாங்கு அதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளை எங்கு செல்கிறான் என்று நாம் கண்காணிக்க வேண்டும். அப்படி கண்காணித்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்யக்கூடிய பிள்ளையாக மாறும். நம்முடைய பிள்ளைகளும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்யும். எனவே கண்ணியம் மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ஆண்டு இருந்த எத்தனையோ நபர்கள் இந்த ஆண்டு நம்மோடு இல்லை. ஏன் சென்ற மாதங்கள் இருந்த எத்தனையோ நபர்கள் நம்மிடத்தில் இன்றளவும் இல்லை. நம்மில் சிலர் நம்முடைய தாயை அடக்கம் செய்திருக்கலாம், நம்மில் சிலர் நம்முடைய தகப்பனாரை அடக்கம் செய்திருக்கலாம், நம்மில் சிலர் நாம் பெற்ற பிள்ளைகளை அடக்கம் செய்திருக்கலாம். அடக்கம் செய்துவிட்டு அந்த கபரஸ்தானில் இருந்து வெளியே வரக்கூடிய சமயத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய்மார்கள், நாம் அடக்கம் செய்த நம்முடைய உறவினர்கள் நம்முடைய கால் சப்தத்தை கேட்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு துணையும் இல்லை. அவர்களை தனியாக விட்டு வருகிறோம். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு துணையும் இல்லை. அவர்களை தனியாக விட்டு நாம் வருகிறோம். எனவே கண்ணியமிக்கவர்களே, நாம்
குர்ஆன் ஷரீஃபை ஓதினோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல் வல் குர்ஆன் யஷ்ஃபா வஸ்-ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நமக்கு குர்ஆனும் நோன்பும் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக குர்ஆன் ஷரீஃப்களை ஓத வேண்டும். நாம் தனியாக விட்டு விட்டு வந்து விடுகிறோமே, ஆனால் அவர்களுக்கு எது உறுதுணையாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஓதிய குர்ஆன். நமக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியும். இருந்தாலும் அந்த அலட்சியத்தின் அந்த பொடுபோக்கின் காரணமாக நாம் அப்புறம் ஓதிக்கலாம், நாளைக்கு ஓதிக்கலாம், நாளைக்கு அடுத்த நாள் என்பதாக காலம் கடத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த குர்ஆன் இறங்கக்கூடிய இந்த நாளிலே, இந்த மாதத்திலே குர்ஆனை ஓதுவதுதான் மிக ஏற்றமானதாக இருக்கும். நோன்பு அல்லாஹ்விடத்திலே பேசும், யா அல்லாஹ் இந்த மனிதன், இந்த அடியான், யா அல்லாஹ் இந்த அடியான் நோன்பு நோற்றான், உனக்காக வேண்டி பசித்திருந்தான், உனக்காக வேண்டி தாகித்திருந்தான், உனக்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்தான். எனவே யா அல்லாஹ் இவனை சுவனத்தில் அனுப்பி வை, இவனுக்கு சுவனத்தை கொடு என்று நோன்பு நமக்காக வேண்டி வாதாடும். ஒரு படி மேல் போய் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு வாதாடும். குர்ஆன் ஷரீஃப் சொல்லும், யா அல்லாஹ் இந்த அடியான், உன்னுடைய இந்த அடியான் அதிகமாக குர்ஆன் திலாவத்துகளை ஓதிக்கொண்டே இருந்தான். அதிகமாக அவன் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அவனுடைய வாயிலே, அவனுடைய நாவிலே குர்ஆன் ஆயத்துகள் வந்து கொண்டே இருந்தது. எனவே யா அல்லாஹ் இந்த உன்னுடைய அடியானுக்கு சுவனத்தை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே வாதாடும். அல்லாஹ் இவனுக்கு சுவனத்தை கொடுத்து விட்டேன் என்று சொன்னாலும், யா அல்லாஹ் சுவனம் அல்ல, இதை விட உயர்ந்த அந்தஸ்தை அவனுக்கு கொடு என்பதாக அந்த குர்ஆன் நல்ல அடியார்களுக்காக வேண்டி வாதாடும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அந்த குர்ஆன், மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், ஓ மனிதா, என்னுடைய அடியானே, நீ சுவனத்திற்கு செல், உயர்ந்த அந்தஸ்தை அடை, நீ குர்ஆன் ஓதிக்கொண்டே சுவனத்திற்கு செல். எதுவரை என்று சொன்னால், நீ ஓதி முடிக்கின்ற வரை, எந்த அளவு நீ ஓதி முடிக்கின்றாயோ அந்த இடம்தான் உன்னுடைய இடம் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் சொல்வான். நாம் ரப்போடு இணைந்திருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே முதலாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வரும். புகழெல்லாம் படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். அந்த ரப்போடு இணைந்திருக்க வேண்டும் என்பதன் காரணமாக ஆரம்ப சூராவிலே ரப்பில் ஆலமீன் என்பதாக வரும். அதுபோல ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்திலே கேட்டானே, அலஸ்து பிரப்பிக்கும் காலூ பலா, நான் உங்க ரப்பு இல்லையா என்பதாக அந்த ரப்போடு இணைந்திருப்பது படைத்த ரப்புக்கு மிகவும் பிரியமானது. நம்முடைய குர்ஆன் ஷரீஃபிலே கடைசி சூராவாக குல் அஊது பிரப்பின் நாஸ் என்பதாக ரப்பை பற்றி வரும். எனவே அந்த ரப்போடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். ரப்போடு இணைந்த நாம் நம்மை கபரிலே அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னால் முதலில் கேட்கக்கூடிய கேள்வி, மன் ரப்புக்கு, நம்முடைய ரப்பு யார்? எனவே நம்முடைய வாழ்க்கையை ரப்போடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக நாம் ஆக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகான முறையில் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை அழகான முறையில் ஓதக்கூடியவர், அழகான முறையில் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடியவர். அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய 3 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்து சலாம் சொல்லிவிட்டு உள்ளே சென்று தொழ ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஜமாஅத்தோடு தொழுதால் ஒரு முறை அல்லது தனியாக தொழுதார்கள் என்று சொன்னால் தன்னுடைய கிராத்தை கொஞ்சம் சப்தமாக, அடுத்தவருக்கு கேட்கும்படியான கொஞ்சம் சப்தமாக ஓதக்கூடிய பாணியில்
சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். அதுபோல் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தன்னுடைய கிராத்தை நல்ல அழகான துணியில், அழகான ராகத்தில், அழகான முறையில் கொஞ்சம் சப்தத்தோடு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய மூன்று பேரும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இவர்களுடைய கிராத்தை கேட்டு தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே சென்று நிற்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு உள்ளே சென்று நிற்கிறார்கள். நின்று விட்டு அவர்கள் ஓதக்கூடிய அந்த கிராத்தை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு, ஏ அபூபக்கரே, நீங்கள் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் ஓதியதை கேட்டதில்லை. அவர்கள் ஓதியது போல் ஓத வேண்டும் என்று நீங்கள் ஆசைக்கிறீர்களா, நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு, அவர்கள் ஓதுவது போல் ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்களே அதுபோல் ஓதுங்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஓதுவார்களோ அதே மக்ரஜோடு, அதே தஜ்வீதோடு, அதே போல் அதே துணியில் ஓதுகிறார்கள். ஜிப்ரைல் போல் ஓத வேண்டும் என்றால் இவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், அந்த இடத்திலே நின்று கொண்டு ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் சஜிதாவிற்கு செல்கிறார்கள். சஜிதாவிற்கு சென்றவுடன் அந்த சஜிதாவிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவார். அவர்கள் எதை கேட்டாலும், எந்த விஷயத்தை கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடனே கொடுத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டு விட்டார்கள். மறுநாள் காலையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்கள் நேற்று சஜிதாவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று சொன்னார்களே, நீங்கள் எதை கேட்டீர்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். உடனே ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் சஜிதாவில் இருந்து கொண்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத் வ நஈமன் லா யன்ஃபத் வ முராஃபகத்தன் முஹம்மதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஹதில் ஜன்னah என்பதாக துஆ செய்தேன் என்று சொன்னார்கள். அதாவது, யா அல்லாஹ், ஈமானிலே உறுதியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். யா அல்லாஹ், ஈமானிலே உறுதியாக இருப்பதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். மேலும் நான் குர்ஆன் ஓதக்கூடிய இந்த தொனியை, இந்த ராகத்தை, இந்த மக்ரஜ் தஜ்வீதை கடைசி வரையும் எனக்கு கொடு என்பதாக கேட்டேன். மேலும் சுவனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உலா வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக கேட்டேன் என்று சொன்னார்கள். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு தேவையானதையும் கேட்டுவிட்டீர்கள், மறு உலகத்திற்கு தேவையானதையும் கேட்டுவிட்டீர்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்வார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த ரமலானில் இருக்கிறோம். ஒரு சில தினங்களில் ரமலான் வர இருக்கிறது. இந்த வருடத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்த வருடத்தில் இருப்போமா இல்லையா என்பது படைத்த ரப்புக்கு மட்டுமே தெரியும். எனவே இதை கடைசி ரமலானாக நினைத்து நாம் அமல் செய்வதின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். எந்த ஒரு சுன்னத் நஃபிலான ஒரு தொழுகைகளையும் விட்டுவிடக் கூடாது. எந்த ஒரு நேரத்தையும் வீணான பேச்சுகள், வேண்டாத பேச்சுகளில் கழிப்பதை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். இந்த ரமலானை முழுமையாக அமல் செய்யக்கூடிய ரமலானாக மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரமலானில் அமல் செய்தது போல் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அந்த அமலை தொடர்படியாக செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அப்படி ஆகுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், உண்மை விசுவாசிகளாம் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நடுவட்டுமாக. பேரம்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போது நாம் சில தினங்களில் ரமதானை சந்திக்க இருக்கிறோம். ரமதானுடைய நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், பொன்னான நேரத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டித்தான் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே ரமதானில் நீங்கள் பயான் கேட்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காது. வீட்டில் வேலைகள் இருக்கும். ஜும்மா பயானும் எல்லோராலும் கேட்க முடியாது. அதனாலே ரமதான் பற்றியுள்ள ஒரு முன்னறிவிப்பாக உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நோன்பு ரமதான் ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது. மக்காவில் இல்லை, மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் அவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மட்டும் கடமை அல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம், நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் எல்லோருக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்புதான் இது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு புதியதாக கடமையாக்கப்பட்டதல்ல இது. ஆனால் நோன்பில் சில வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம்? அவங்க நோன்பு திறந்துட்டா இஷாவுல அவங்க சஹர் செஞ்சாகணும். இஷாவுல சஹர் செஞ்சாகணும். இரவோடு இரவு தான். நம்ம சாப்பிட்றோம்ல 3 மணி 3:30 மணி, அதுவெல்லாம் கிடையாது. சஹர் நேரம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு நோன்பு வைப்பது எப்போ என்றால், இஷா நேரத்தில் நோன்பு வச்சிடணும், மகரிபிலே நோன்பு திறந்துடணும். இதுதான் அவங்களுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆரம்ப காலத்தில் இப்படிதான் இருந்தது. அல்லாஹ் பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உம்மத்தினர்களுக்கு பிரத்யேகமாக சஹருடைய நேரத்தை கொடுத்தார். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களை பார்த்து, இந்த நோன்பு ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நோன்பு சுத்தப்படுத்துகிறது. 11 மாத காலங்கள் அவன் செய்த பாவங்களை இந்த நோன்பு கரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி மிக தூய்மைப்படுத்தி இறையச்சம் உடையவர்களாக 30 நாளில் நல்ல மனிதனாக அவன் ஆகிறான். பெரும்புக்குரிய தாய்மார்களே, இந்த நோன்பு இருக்கிறதே ஏன் கடமையாக்கப்பட்டது ரமதானிலே என்றால், அல்லாஹ் சொல்லுவான், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களும் அந்த குர்ஆனில் இருக்கிறது. இந்த குர்ஆனை பின்பற்றி ஒருவர் நடப்பாரையானால்
அல்லாஹு தஆலா அவருக்கு சுவனத்தை கொடுக்கிறான். உலக மக்கள் அனைவர்களும் உபதேசம் பெறுகிற அந்த குர்ஆனை அல்லாஹ் தேர்வு செய்த மாதம், இறக்குவதற்கு தேர்வு செய்த மாதம் ரமதானுடைய மாதம். அந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவான் வழிதான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். நபிமார்கள் நோன்பு நோற்ற நிலையில்தான் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டார்கள். சாதாரண வீட்டில் உறங்குகிற போது நோன்பு கடமையாக்கப்படவில்லை. எல்லா நபிமார்களும் நோன்பு நோற்று வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிராவிலே 5 ஆண்டு காலங்கள் அங்கு தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து, விழித்திருந்திருந்தால் இரவில் வணங்கி, பசித்திருந்திருந்தால் நோன்பு வைத்து, தனித்திருந்து என்றால் இஅ்திகாஃப் இருந்து அங்கு தனிமையிலே 5 ஆண்டு காலங்கள் வணங்கி அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிற போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கினார்கள். இந்த குர்ஆன் ஷரீஃபை முதலில் இக்ரா என்ற ஆயத்தை இறக்கினார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஆயத் இக்ரா முதலில் இது இறக்கப்பட்ட மாதம் ரமதான். அந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் நம்மீது 1 மாத கால நோன்பை கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். அதில் எந்த ஒரு காரணமும் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. ஒன்று வியாதியஸ்தராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிரயாணத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பெண்கள் ஒரு மாதத்தில் ஒரு 5-6 நாட்கள் தொழுகை இல்லாமல் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு நோன்பும் கடமை இல்லை. ஆனால் அந்த ரமதானை அவர்கள் மதிக்க வேண்டும். எப்படி? ரமதான் என்பது அல்லாஹ்வுடைய சின்னம். அந்த சின்னத்தை எல்லோரும் போல் இருந்துவிடக்கூடாது. நோன்பு இல்லை என்றாலும் கூட யாருக்கு முன்னால் சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. அவர் தனிமையிலே யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லோருடைய முன்னாலும் சாப்பிடுவது இந்த ரமதானை அவமதிப்பதாகும். ரமதானுக்கு கண்ணியம் கொடுப்பதென்றால் யாருக்கு முன்னாலும் சாப்பிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தை 11 மாத காலங்கள் செய்த தீய அமல்களை அழிப்பதற்காகவே இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு தந்து நம்முடைய உடலில் உள்ள அழுக்காறுகளை அகற்றி சுத்தப்படுத்தி இறையச்சத்தை ஏற்றி அல்லாஹ் உண்மையாளர்களாக சுத்தமானவர்களாக பரிசுத்தவான்களாக ஆகுவதற்காகவே லஅல்லக்கும் தத்தகூன் என்கிறான். நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, ரமதானிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலி கொடுக்கிறான் தெரியுங்களா? 11 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு பெற வேண்டும். ஆனால் ரமதானில் அல்லாஹ் தானே முன் வந்து கொடுக்கிறான். ஆனால் அந்த பொன்னான நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட பயான்கள். அந்த நேரங்கள் பொன்னான நேரம். அந்த நாள் தவறிவிட்டால் நமக்கு அடுத்த நாள் கிடைக்காது. அந்த ரமதான் நம்மிடத்தில் விருந்தாளியாக வருகிறது. ஒரு விருந்தாளியை எப்படி கண்ணியப்படுத்துவோம், அதே போல அந்த ரமதான் வருகிற பொழுது ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி நமக்கு கிஃப்ட்டுகளை வாங்கி வருவாரோ, அதே போல அந்த ரமதான் நமக்கு கிஃப்ட்டுகளை கொண்டு வருகிறது. என்ன கிஃப்ட்டுகள்? ரஹ்மத் என்ற இறை அருள்கள், அருள் வளங்களை கொண்டு வருகிறது. மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை கொண்டு வருகிறது. இத்தனையும் பரக்காத்துகளையும் ஹைராத்துகளையும் அந்த மாதங்கள் நம்மிடம் கொண்டு வந்து யார் நம்மில் அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரஹமத்துடைய பத்திலே அல்லாஹுடைய அருள் வளங்களை இறக்கி கொண்டே இருக்கிறது, கொட்டுகிறது. அடுத்த பத்திலே நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை தந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த பத்திலே நாம் பாவியாக இருந்தால் நமக்கு நரக விடுதலை அது தருகிறது. அது தருவதற்குத்தான் அந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 நாட்களும் தங்கியிருந்து நம்மை ஒரு தூய மனிதர்களாக ஆக்கி அது செல்லுகிற நேரத்தில்
நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்துவிட்டு நம்முடைய பாவங்களை அது மூட்டை கட்டிக்கொண்டு அது சென்று விடுகிறது. ரமதான் அந்த மூட்டைகளை கடலில் தூக்கி எறிந்து விடுகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட மாதம் நம்மிடையே வர இருக்கிறது. அந்த மாதம் வந்தடைந்தால் நாம் அமல்கள் செய்ய வேண்டும். கூலி என்ன கிடைக்கிறது தெரியுமா? சில அமல்களுக்கு 1க்கு 10 கிடைக்கிறது, சில அமல்களுக்கு 1க்கு 70 கிடைக்கிறது. சொல்கிறார்கள் அல்லவா, ஒரு நன்மை செய்தால் ஒரு ஃபரதுடைய நன்மை கிடைக்கிறது, ஒரு ஃபரதை தொழுதால் 70 ஃபரதுடைய நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. அதுபோல இந்த மாதத்தில் ஒன்றை செய்தால் 1க்கு 10, ஒன்றை செய்தால் 1க்கு 70. அல்லாஹ் நாடினால் 70ஐ 700 ஆக்குவான். அவன் நாடினால் 700ஐ 7000 ஆக்குவான். அவன் நாடினால் 7000ஐ 7 லட்சமாக ஆக்குவான். இன்னும் அவன் நாடினால் அதை இரட்டிப்பாக்கிக் கொண்டே செல்வான். எப்படி அவன் இரட்டிப்பாக்கிக் கொண்டே செல்வான் என்றால், அந்த அமல் 1க்கு 70 என்றால் நம்முடைய அமலை பார்க்கிறான். இவன் அமலை எப்படி செய்கிறான்? இவன் அமல் செய்யும் போது அவனுடைய உள்ளம் அவனுடைய எங்கும் போகாது. அந்த அமலிலே இஹ்லாஸோடு செய்கிறானா அந்த மனிதன், அல்லது உள்ளத்தை பறக்க விட்டு விடுகிறானா என்பதை அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறான். தூய்மையான முறையிலே, சுத்தமான முறையிலே, அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து அவன் நோன்பு நோற்று நல் அமல்களை புரிந்தால் அவனுடைய இறையச்சத்திற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் கூலியை தருகிறான். 1க்கு 70, 700, 7000, 7 லட்சம் அவன் நாடியவற்றில் அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறான். இது ரமதானுடைய முக்கியமான இது கூலி, ரமதானில் கிடைப்பது. அடுத்து நோன்புக்கு கூலி. அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது, எந்த அமலில் சிறந்த அமல், எது சிறந்த அமல் என்று. அப்ப சொன்னாங்க, அஸ்ஸௌம் லா மஸலலா, நோன்புதான் சிறந்தது, நோன்பை போல் ஒரு அமல் இல்லை, நோன்பை போல் ஒரு அமல் இல்லை என்றார்கள். ஏன்? நோன்பு எனக்காக நோக்கக்கூடியது, நோன்பு எனக்காக உள்ளது. எல்லா அமலுக்கும் கூலி மலாயிகத்துமார்கள் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நோன்புக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், அடியான் என்னிடம் வரும்போது அதற்கு கூலி நானே நேரடியாக கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டான். அடுத்து அஸ்ஸௌமு ஜுன்னா, மூன்றாவது சிறப்பு என்ன? நோன்பானது ஒரு கேடயம். போர்க்களத்தில் கேடயத்தை வைத்துக் கொண்டால் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட கேடயம் தான் நோன்பு. அந்த நோன்பாகிறது நரகத்தின் கேடயமாக இருக்கிறது. ஒருபோதும் அந்த நோன்பு நம்மை நரகத்திற்கு தள்ளாது. அல்லாஹ்விடம் மன்றாடும் அந்த நோன்பு. 4வது, நோன்புக்குள்ளே பொறுமையை வைத்திருக்கிறார். நோன்பிலே பொறுமை இருக்கிறது. நம்ம வீட்டில் என்ன இல்லை, அரிசி இல்லையா, சாப்பாடு இல்லையா, ஃப்ரிட்ஜில் என்ன இல்லை, எல்லா ஜூஸுகளும் இருக்கு, எல்லா சாமான்களும் இருக்கும். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்து பொறுமையை கடைபிடித்திருக்கிறோம். அதுதான் நோன்பு இருக்கிறது, பொறுமையின் மாதம். நோன்பில் நல்ல அமல் செய்வதற்கும் பொறுமை தேவை. நோன்பில் தீய அமல்களை விடுவதற்கும் பொறுமை தேவை. சில விதிகள் இருக்கிறது, அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான் விதிகள். ஒருவருக்கு கஷ்டம் வரும் வீட்டில், அல்லது அவருக்கு வியாதி வரும், அல்லது வீட்டில் பிள்ளைகளுக்கு வியாதி வரும், சோதிப்பான் அல்லாஹ். இந்த சோதனையிலும் பொறுமை காற்றி வெற்றி பெறுகிறாரே, அவருக்கு என்ன கூலி தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன பிகைரி ஹிசாப், கணக்கின்றி கொடுக்கிறான் கூலி பொறுமையாளர்களுக்கு. யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு கூலி அல்லாஹ் கணக்கின்று கொடுக்கிறான். என்ன பொறுமை? வெயில் காலத்தில் நோன்பு வரும், தாகம் அதிகமாக இருக்கும். ஆஹா, என்ன ரொம்ப தாங்க முடியலையே, வெயில் சூடா இருக்க, அப்படி இப்படி இந்த நாவை வச்சுக்கிட்டு நாக்கு சும்மா இருக்காது, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாவு அல்லாஹ்விடத்திலே சகோதரிகளே,
நம்ம நோம்புல பொறுமையா இருக்கணும். என்ன தாகத்திருந்தாலும் கூட தாகித்திருப்பது யாருக்காக? அல்லாஹ்வுக்காகத்தான் தாகித்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்குத்தான் பசித்திருக்கிறோம். ஒரு மாத காலம், அதுவும் இரவு நேரங்களில் மட்டுமே. இது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த செயல். காரணம் என்ன? அல்லாஹ் உறங்குவதில்லை, அல்லாஹ் சாப்பிடுவதில்லை, அல்லாஹ் பிடிப்பதில்லை. அந்த செயலை என் அடியான் சில நேரங்களில் கடைபிடிப்பதன் காரணமாக அது நோன்பு எனக்காக, அந்த கூலி நானே தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். அடுத்தபடியாக நோன்பு இருக்கிறதே, அது நம்முடைய பாவங்களுக்கு கஃபாராவாக இருக்கிறது. இப்ப பரிகாரம். உதாரணமாக ஒருவர் வேண்டுமென்றே நோன்பு விட்டுட்டார். வேண்டுமென்றே ஒருவர் நோன்பு விட்டு விட்டால் அவருக்கு என்ன பரிகாரம்? 60 நோன்பு வச்சாங்கனுங்க. ஒரு நோன்பு வேண்டுமென்றே விட்டால் 60 நோன்பு தொடர்ச்சியா வைக்கணும். இடையில ஒன்று விட்டுறக்கூடாது. விட்டுட்டா மீண்டும் மீண்டும் ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு பாவம் செய்கிற போது அல்லாஹ் கஃபாராவாக நோன்பை தான் வைத்திருக்கிறான். அதுபோல சத்தியம் செய்து விட்டார், அதற்கு என்ன கஃபாரா? நோன்பு வைக்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜி செய்து விட்டு குர்பானி கொடுக்கல, காசு இல்லை, அல்லது காசு தொலைஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யணும்? அங்கே 3 நோன்பு வைக்கணும், ஊரில் வந்து 7 நோன்பு வைக்கணும், மொத்தம் 10 நோன்பு வைக்கணும். இந்த நோன்புகளை அல்லாஹ் கஃபாராவாக வைத்திருக்கிறான், நஷ்ட ஈடாக வைத்திருக்கிறான். அடுத்து இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் மன்றாடுகிறது. நோன்பு மட்டுமல்ல, குர்ஆனும் மன்றாடுகிறது. நோன்பு சொல்கிறது, உனக்காக இந்த மனிதன் நோன்பு வைத்தான், தாகித்திருந்தான், அவன் பசித்திருந்தான், நீ அவனை நரகத்தில் போட்டு விடாதே, அவனுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று நோன்பு சொல்லுகிறது. அதே போல குர்ஆனும் வாதாடுகிறது, அந்த குர்ஆன் ஷரீஃபும் வாதாடுகிறது அல்லாஹ்விடத்திலே. அடுத்தபடியாக அல்லாஹ் நோன்பாளிக்கும், நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கும், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களுக்கும் சமத்துவமாக சொல்கிறான். அல்லாஹ் மகத்தான கூலியும் அல்லாஹ் மன்னிப்பும் வழங்குகிறான். மகஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா லிஸ்ஸாயிமீன் வஸ்ஸாயிமாத். நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் பள்ளிக்கு போறாங்க, தொழுகிறாங்க, ஆண்கள் எல்லா அமல்களையும் முன்கூட்டியே செஞ்சிடறாங்க, நம்ம வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம விட அவங்க தானே அதிகமாக வணங்குறாங்க, அவங்க தானே அல்லாஹ் வந்து நன்மை கொடுப்பான் என்பதில்லை. அல்லாஹ் இங்கே சொல்றான் பாருங்க, லிஸ்ஸாயிமீன் வஸ்ஸாயிமாத். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களுக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் மகத்தான கூலியும் மகஃபிரத்தும் மன்னிப்பும் தருகிறான் சமமாக. நீங்கள் நோன்பு திறக்கும் நேரத்திலே உணவு தயாரிப்பது இருக்கிறதே, அதுவும் ஒரு இபாதத். யாருக்காக செய்கிறீர்கள்? நோன்பு திறப்பதற்காக, நோன்பாளிக்காக செய்கிறீர்கள் அல்லவா? நோன்பு வைத்தவருடைய கூலி உங்களுக்கும் கிடைக்கும். நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம அடிப்படையில் நினைக்கிறோம், அவங்க ஆண்கள் எல்லாம் பலேசல் போய் குர்ஆன் ஓதுறாங்க, அவங்க திக்ர் செய்யறாங்க, அவங்க துவா ஓதுறாங்க, நமக்கு அல்லாஹ் விதித்த விதி நம்ம அடுப்பாங்கல்ல நிக்கிறோமே அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு டபுளாக கொடுத்துறான் கூலி. நீங்கள் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க தயார் செய்கிறீர்கள் உணவுகள், அதனால் உங்களுக்கு அவர்களை விட அதிகமான கூலி உங்களுக்கும் கிடைக்கிறது. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எவ்வளவு வெயிலில் வேலை பார்த்தாலும் அதற்கு உண்டான நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அந்த நன்மையில் அல்லாஹ் எதையும் குறைக்க மாட்டான். அடுத்தபடியாக அசர் டு மக்ரிப், எப்படிப்பட்ட நேரம் தெரியுங்களா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? நோன்பு திறப்பதற்கு முன்னால். சுப்ஹானல்லாஹ், எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படல. அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே திரையின்றி நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நோன்பு திறக்கும் நேரத்தில் தான் பள்ளிவாசல்ல பணம் திறக்கிறது இல்லை, நிப்பாட்டாங்க. ஏன்னா ஒரே சவுண்டு, ஒரே பேச்சு. துவா கேளுங்கன்னா துவா கேட்கறது இல்லை. ஒரே எப்போ பார்த்தாலும் கஞ்சி, ஒரே சம்சா, ஜூஸ், இந்த பேச்சு தான். அதனால அதை நிப்பாட்டிட்டாங்க பள்ளிவாசல்ல. வீடுகளிலேயும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால நீங்க நிப்பாட்டிடுங்க வேலையை நிறுத்திட்டு வந்து அல்லாஹ்விடத்துல நீங்க துவா கேட்டீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அந்த துவாவுக்கு மறுப்பே கிடையாது. இது 30 நாட்களும் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் துவா நம்முடைய உள்ளத்திலே நினைச்சுக்கீங்க. நீங்க அடுப்பாங்கல்ல இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ உள்ளத்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எண்ணத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். காரணம் இந்த ரமலான்ல
அல்லாஹ் நீங்கள் எதையெல்லாம் எண்ணி இருக்கிறீர்களோ அதனை கொடுக்க காத்திருக்கிறான். மற்ற நாட்கள் அல்லாட்ட கேட்கணும், சொல்லி சொல்லி கேட்கணும். ஆனா ரமலான்ல உங்க மனசுல கொண்டு வந்துருங்க உங்களுடைய தேவைகளை, நிச்சயமாக அல்லாஹ் அதை தானே முன் வந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அத்தகைய பாக்கியம் இந்த ரமலானிலே கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ரமலானிலே 2 நேரத்திலே 2 சந்தோஷங்கள். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பு நோற்பவர்களுக்கு 2 சந்தோஷம். ஒரு சந்தோஷம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷம். நீங்க என்னதான் கொடுத்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு ₹1,00,000 கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நான் நோன்பு திறந்துட்டு கஞ்சி குடிக்கணும். அந்த நிலையில தான் நம்ம இருப்போம். அப்ப காசி பெருசல்ல, நமக்கு தங்கம் பெருசல்ல, உலகமே கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. இந்த நேரத்தில் நோன்பு திறக்கணும். ஏன்? அல்லாஹுடைய சந்தோஷத்தை நான் அடையணும் என்கிற ஒரு மனிதன் 2 கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறானே நோன்பு திறக்கும் நேரத்தில், அப்போது ஏற்படுகின்ற சந்தோஷமும் இன்னொரு சந்தோஷம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளிலே, அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அந்த லிகா ஏற்படுகின்ற சந்தோஷம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி சுப்ஹானல்லாஹ் மகத்தானது. இந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்த நேரத்திலே அவனுக்கு எதுவும் தேவையில்லை, அங்கேயே ஸ்தம்பித்து நின்று விடுவான். அப்போது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஏன் இங்கு நிற்கிறீர்கள் அடியார்களே, நீங்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட சுவனலோகத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிற போது, இல்லை இல்லை முடியாது, நாங்கள் நகரமாட்டோம், நாங்கள் என்னுடைய ரப்பை பார்த்து விட்டோம், இங்கேதான் இருப்போம், எங்கேயும் செல்ல மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மலக்குமார்கள் அவர்கள் அழைக்கிறார்கள், அடம்பிடிக்கிறார்கள். ஏன் நாங்கள் வர முடியாது, ரப்பை பார்த்து விட்டோம், இந்த சுகத்திலேயே இருந்து விடுகிறோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்கள் அடம் பிடிக்கிறார்களா, அவர்களுக்கு சொர்க்கலோகத்தையே நெருக்கமாக கொண்டு வாருங்கள் என்கிறான் அல்லாஹ். நெருக்கமாக கொண்டு வரப்படுகிறது அந்த யாருக்காக? நோன்பாளிக்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த நோன்பில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நோன்பு 3 பேர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ, ஒரு முசாஃபிர் ஒரு பயணம் செய்யக்கூடியவர் கேட்கக்கூடிய துஆ, ஒரு அநீதம் செய்யப்பட்டவர் கேட்கப்படக்கூடிய துஆ, அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மாதம், நம்முடைய நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுக்கின்ற மாதம் இது. இந்த நஃப்ஸை பட்டினி போட்டு தான் கிடக்கணும். எந்த நஃப்ஸு மோசமானது, தீயது என்ன, இந்த நஃப்ஸும் ஷைத்தானும் ஒண்ணும், இந்த நஃப்ஸும் ஷைத்தானும் ஒண்ணும். அதனால தான் அல்லாஹ் பசியை போட்டான். நீ 30 நாள் பசியா கிட, இந்த பசியாக கிடந்து உனக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து பிறகு நல்ல உள்ளமாக இரையச்சம் உள்ளமாக மாற்றுவதற்குத்தான் இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு தஆலா 3 தினங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக சிறப்பு தினமாக ஆக்கினார். அந்த 3 தினமும் ரமதானிலே நடைபெற்றது. ஒன்று பத்ர் போர். இந்த பத்ர் போர் ஏற்பட்டது ரமதானிலே. இந்த பத்ர் போர் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். என்ன சந்தோஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு! முஸ்லிம்களுக்கு முதல் அதாவது இதுதான் முதல் போர் இஸ்லாத்திலே. இந்த இஸ்லாத்தினுடைய போரிலே அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான் முஸ்லிம்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் அடைந்த சந்தோஷம் கொஞ்சமில்லை. அது ரமதானிலே நடைபெற்றது. இரண்டாவது ஃபதஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி. எந்த மக்கா ரசூலுல்லாவை விரட்டியதோ, விரட்டி ஹிஜ்ரத் செய்தார்களோ இங்கே மதீனாவிற்கு 8 ஆண்டுகளுக்கு பின்னே அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய கையிலே கிடைக்கிறது. அப்போது அந்த மக்கா வெற்றியில் ஏற்பட்ட ரசூலுல்லாவுடைய சந்தோஷத்தை அளவிட முடியாது. அது ரமதானுடைய மாதத்தில் நடந்தது என்று சொல்கிறார்கள். அடுத்து இன்னொரு நாள் லைலத்துல் கத்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய நாள். அன்றுதான் நபி பட்டம் கிடைத்தது ரசூலுல்லாவுக்கு. எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள்! இந்த 3 நாளும் மறக்க முடியாத நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நாளுமே ரமதானில் நடைபெற்றது.
வாழ்நாளிலே மறக்க முடியாத நாட்கள் இந்த ரமதானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சொல்லுவான் 4 இடங்களிலே ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் துஆ கேளுங்கள், நான் துஆவை அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் முன் வருவான். இன்னொரு இடத்திலே ஃபதுகுரூனி, என்னை தியானியுங்கள், என்னை திக்ர் செய்யுங்கள், அதுக்குறுக்கும் உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன், அதற்கு என்ன கூலி கொடுக்க வேண்டும் என்பதை நினைத்து பார்க்கிறேன். இன்னிடத்தில் சொல்லுவான் இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ்வுக்காக என்ன கொடுக்கின்றீர்களோ ரமதானிலே சதகா தான தர்மங்கள் என் சுருக்குமுல்லாஹ், அல்லாஹும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். 4வது லஇன் ஷக்கர்தும், அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன நியாமத்துகளை வழங்கியிருக்கிறானோ அந்த நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அஸீதன்னக்கும், நான் அதிகப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆக சகோதரிகளே, இந்த புனிதமான நல்ல மாசத்திலே அமல் செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். நம்முடைய முயற்சிகள் பூராவும் எத்தனை குர்ஆன் ஓதணும், என்னென்ன திக்ர்கள் செய்யணும், என்னென்ன துஆக்கள் ஓதணும் என்கின்ற ஞாபகத்திலேயே 30 நாட்களையும் கழிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை ஜூஸ் ஓதுன்னு கணக்கு வச்சுக்கங்க, அப்போதான் முடிக்கலாம். ஒரு 3 குர்ஆன், ஒரு 4 குர்ஆன், ஒரு நாளைக்கு நான் 3 ஜூஸ் ஓதுவேன், 5 ஜூஸ் ஓதுவேன். காலையில் எரிச்ச உடனே துஹா தொழுத பிறகு 2 ஜூஸ் ஓதுவேன். அடுத்து லோருக்கு பின்னால் 2 ஜூஸ் ஓதுவேன். அடுத்து 1 ஜூஸ் நைட்லேயோ அசர்லையோ எப்போ 5 ஜூஸ் ஓதுனால் என்னாச்சுங்க, 6 நாளைக்கு ஒரு குர்ஆன். 6 நாளைக்கு ஒரு குர்ஆன்டா ஒரு 5 குர்ஆன் ஓதி முடிச்சிடலாம் ரமஸான்ல. என்ன ரமஸான்ல எவ்வளவு குர்ஆன் ஓதுறோமோ அவ்வளவுக்கும் நமக்கு நன்மைகள் ஏராளம், கோடி 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 நன்மைகளை அல்லாஹ் அள்ளித் தருகிறான். காரணம், ரமதானில் இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் என்பதனால் ரமதானில் ஓத நன்மைகளை அல்லாஹ் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுக்கு தயாராகும். இந்த ரமதானில் என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேரத்தை நம்ம பார்த்துக்கணும், நேரத்தை வகுத்துக்கொள்ளணும், என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யணுங்கிறது. காலையில் எழுந்திருக்கிற பொழுது நம்ம தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கிறோம் அல்லவா, எழுந்திருந்து தஹஜ்ஜத்தை தொழணும், அது தொழுதுட்டு துஆ கேட்கணும், அதற்கு பிறகு சாப்பிடணும், அதுக்கு பிறகு குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க நேரம் இருந்தால். என்ன முக்கியமான நேரம், நம்ம தஹஜ்ஜத்துக்காக எழுந்திருக்கல, நம்ம சஹருக்காக எழுந்திருக்கிறோம். இந்த சஹர் யாருக்கு கொடுக்கல, அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்கு கொடுக்கல, நம்ம சமுதாயத்திற்கு மட்டுமே இந்த சஹர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த சஹர் நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சஹர் நேரம் ஒன்று, இஃப்தாருடைய நேரம் ஒன்று, மற்ற எல்லா நேரங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இருந்தாலும் பிரத்யேகமாக இந்த நேரத்தில் அல்லாஹ் முன் வானத்திற்கு வருகிறான். நம்முடைய என்ன தேவை என்று அவன் கேட்கிறான். நீங்கள் சொல்ல அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறான். சகோதரிகளே, ஒரு முக்கியமான இந்த மாதங்களை நாம் நன்மை செய்து கழிக்க வேண்டும். எந்த வார்த்தையும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, தீய வார்த்தைகள் பேசக்கூடாது. எது ஆகமான பேச்சோ அது மட்டுமே பேச வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையிலே மனைவிமார்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற சில விஷயங்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய திருமணத்தை பற்றியும் சில விஷயங்களை கூறி என் உரையை முடிக்கலாம் என இருக்கிறேன். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க. நம்ம பெண்கள் மாதிரி தான் அவங்களும். அவங்க வானத்திலும் குச்சி இல்லை, நம்மளை மாதிரி தான் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதால எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம், சஃபியா குட்டைன்னு. அப்போது ஆயிஷா நாயகி குட்டைன்னு சொல்லும் போது அந்த சஃபியா நாயகிக்கு கோபம் வந்துருச்சு. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லிட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த ஆயிஷா அம்மா என்னை குட்டைன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. யா ஆயிஷா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ இந்த சொன்ன வார்த்தை கடலில் கலக்குமானால் அந்த கடல் நீர் கெட்டுவிடும் என்றார். அப்படிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை, இனிமேல் அந்த வார்த்தையை நீ சொல்லாதே என்று சொன்னார். அன்புக்குரிய பெரியார் தாய்மார்களே, அது மட்டுமல்ல, அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை ஹஃப்ஸா யாருங்க? ஹஜ்ரத் உமருடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ஒரு நாள் சஃபியாட்ட போய், நீ ஒரு யூத பெண்ணு தானே, யூத மதத்தில் உள்ளவனுக்கு பிறந்த நீ அப்படின்னு சொல்லிட்டான்.
அப்பயும் அவங்களுக்கு மனசு வாட்டுது, கவலை. என்னடா நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே. உண்மையிலே அவங்க அத்தை ஒரு யகூதி தான் அவங்க. ஆனால் இப்படி சொன்னவனை சொல்லக்கூடாது அல்லவா. மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரசூல்லா நபி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஹப்சா நாயகி என்ன இப்படி சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வந்தாங்க, யா ஹப்சா, நீ அல்லாஹுடைய கோபத்தை அஞ்சுக்கொள், அல்லாஹுடைய கோபத்தை அஞ்சுகொள். நீ எப்படி அந்த பெண்ணை யூத பெண் என்று சொல்லலாம், சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு உடனே சஃபியாட்ட வராங்க. நீ சொல்ல வேண்டியதுதானே, என்னுடைய தந்தையின் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிதான் என்று சொல்ல வேண்டியதுதானே, என்னுடைய கணவர் எனது கணவர் ரசூலுல்லாஹ் நபிதான் என்று சொல்ல வேண்டியதுதானே, எனக்கு உன்னை விட சிறப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதுதானே. ஹப்சாவே, நீ எந்த விதத்தில் என்னை விட சிறந்தவள், நீ ரசூலுல்லாவை மனமுடித்திருக்கிறாய். ஆனால் உன் தந்தை ஹஜ்ரத் உமர் ஒரு சஹாபிதானே, என்னுடைய தந்தையின் சகோதரர் நபி அல்லவா என்பதாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி நம்ம பெண்கள் மாதிரி தான் அந்த காலத்து சக்காலத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒருவருக்கொருவர், அதாவது எப்போதும் ஹப்சா நாயகி ஆயிஷா நாயகி பிரியமா இருப்பாங்க, 2 பேரும் தான் பிரியமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அபூபக்கருடைய மக, இவங்க யாருங்க, ஹஜ்ரத் உமருடைய மக. இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும். அப்போ ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சபையில் ஒரு பெண் வருகிறார். ஒரு பெண் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனது கணவர் நான் தொழுதால் என்னை அடிக்கிறார், நோன்பு நோற்றால் ஏசுகிறார், ஆனால் அவர் சூரியன் உதயமான பிறகுதான் சுபுகு தொழுகிறார் என்று 3 முறையிட்டு சொல்றாங்க. யார் மீது? தன் கணவனார் மீது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ், அவங்க பேர் சஃபான் இப்னு முஅத்தல், அதில் கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விட்டு சொன்னாங்க, என்னம்மா சஃபானே, உனது மனைவி 3 குற்றச்சாட்டுகளை என்னிடம் சொல்லியிருக்கிறார், உண்மைதானா? என்ன யா ரசூலுல்லாஹ், நீ தொழுத அடிக்கிறாய் உன் மனைவிய? ஆம் யா ரசூலுல்லாஹ். ஏன் அடிக்கிறாய்? இல்லை, நஃபிலான தொழுவை அதிகமாக தொழுதுகிட்டே இருக்கும் அதுக்குள்ள. ஆனால் சின்ன சூறாலாம் ஓதாது, பெரிய பெரிய சுசூறாக ஓதிக்கிட்டே இருக்கும். அதனால நான் கல்யாணம் முடிச்ச புதுசு இவன் தொழுதுகிட்டே இருந்தா எனக்கு தேவைகள் இருக்கிறது அல்லவா, அதனால தான் நான் அடிக்கிறேன் அப்படின்னா. அப்போ சொன்னாங்க, ஒரு பெண்ணே, நீ இவ்வளோ நேரம் தொழுவாத, சின்ன சூறா ஓதி தொழுதுக்குன்னா. அடுத்து, நோன்பு வச்சா ஏசுதையாமே? ஆமாம், ஃபர்லான் நோன்புக்கு நான் ஏசுறது இல்லை, யார சொல்லலாம். நஃபிலான நோன்புகள் எப்போதும் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறான், சொன்னா கேட்கறது இல்லை, அதுக்கு தான் ஏசுறேன் அப்படின்னா. அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கூப்பிட்டு, உன் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பு நோற்காதே, ஃபர்லான நோன்புக்கு இல்லை. ஏண்டா ஃபர்லான நோன்பு வச்சே ஆகணும், அவங்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம வச்சே ஆகணும், இது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் விதித்த கடமை. ஆனால் நஃபிலான நோன்புகள் அவருடைய கணவருடைய அனுமதி என்று நோன்பு வைக்கக்கூடாது. அவங்க வைக்க வேணாம்னு சொன்னால் வைக்கக்கூடாது, வையின்னு சொன்னால் வைக்கக்கூடாது. சரி, 3வது குற்றச்சாட்டு, காலையிலே சூரியன் உதயமான பின் தொழுகிறாயாமே, ஏன் அப்படி தொழுகிறாய் என்று கேட்டார். யா ரசூலுல்லாஹ், என் குடும்பம் பெருசு, எனது குடும்பம் பெரிய குடும்பம், நான் ஒரு ஆள் தான் சம்பாரிச்சு கொடுக்கணும், நைட்டு புறாவும் நான் தோட்டத்தில் வேலை செய்கிற தண்ணீர் இறைக்கிறேன், அதனால இரவு நேரங்களில் வந்து லேட்டாக வந்து படுக்கிறேன், காலையில் அப்படி அசதியில் தூங்கிடுறேன், சூரியன் உதயமாகத்தான் தொழுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது எப்போது தான் நடக்குது? ஆமாம், எப்பயாவது தான் நடக்குது, அதனால எழுந்திரிச்ச உடனே தொழுதுருன்னா. எப்போ? சூரியன் உதயமான பிறகு நீ எப்போ எழுந்திருக்கிறாயோ உடனே 2 ரக்காத் தொழுதுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆக என்ன ரிப்போர்ட் செய்தாங்க? நான் தொழுதா அடிக்கிறாரு, நான் நோன்பு வச்சா ஏசுறாரு, அவர் தொழுகிறது இல்லை, கரெக்டா? இந்த முறையீட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பணித்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
ஒரு 5 ஆண்டு காலங்கள் தான் வாழ்ந்திருப்பார்கள். 5000 ஹதீசுகளை அறிவித்தவர்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து அழுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என் தாய் முஸ்லிம் அல்ல, இன்னும் முஷ்ரிக்காகவே இருக்கிறார், இன்னும் ஷிர்க் வணங்கக்கூடியவளாகவே இருக்கிறார், உங்களை பற்றி ஏசுகிறார், என்னால் தாங்க முடியவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று அழுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன சொல்றீங்க? என் தாய்க்கு என்ன பதில சொல்றது? உங்களை ஏசிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு மனசு ஒருக்கல, என்ன செய்யறதுப்பா? உன் தாய் தானப்பா, நான் என்ன செய்ய முடியும்? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தாய் இஸ்லாத்திற்கு வரணும், நீங்க துஆ செய்யுங்க. என் தாய் இஸ்லாத்திற்கு வரணும், நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ், அது போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஹதி உம்மு அபூ ஹுரைரான்னு துஆ கேட்டாங்க. அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடுன்னு கேட்டாங்க. என்ன ஆச்சரியம்! இவர்கள் வீட்டுக்கு போவதற்குள்ளாலே இந்த துஆவை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சேர்த்து விட்டான். அந்த பெண் எப்படி காதில் விழுந்தது தெரியல, உள்ளம் மாறிவிட்டது. உடனே குளிக்கு சென்றார், உடையை மாற்றினாள், வெளியில் வந்தால் வீடு பூட்டி கிடக்கிறது. அபூ ஹுரைரா தட்டுகிறார்கள், தாயே தாயே என்பதாக. இவர்கள் அபூ ஹுரைராவை பார்த்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை முடித்தார்கள். என்ன ஆச்சரியம்! ரசூலுல்லாஹ் துஆ செய்த ஒரு சின்ன அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த கொஞ்ச நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்குள்ள அர்த்தம். கையை ஏந்தினால் சரியா போச்சு, உடனே அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். அன்பிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, இன்னும் ஒரு முறை ஃபாத்திமா நாயகி ஆயிஷா நாயகி பேசிக்கிட்டாங்க. என்ன ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க ஆயிஷா நாயகிட்ட, நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனம் போகும்போது என்னையும் என்னுடைய தந்தை பெயரையும் கூவி அழைப்பான். யுதாவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் ஒபி அஸ்மாயி ஆபாயிக்கும், உன்னுடைய பெயரை கொண்டும் உன் தந்தையின் பெயரை கொண்டும் அல்லாஹ் அழைப்பான் என்று சொல்லிட்டு, அப்போ ஓ ஃபாத்திமா பின்த் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவான். ஓ ஃபாத்திமாவே, நீயும் அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமாவே நீ சுவனம் போ என்பான். அப்போ என்னுடைய பெயரோடு எனது தந்தை ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சேர்த்து அல்லாஹ் கூப்பிடுவானே, எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா என்று ஆயிஷா நாயகிட்ட சொல்லும்போது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபாத்திமாவே, நீ குர்ஆனில் ஒரு ஆயத்தை பார்க்கலையா? உதுஃபுலுல் ஜன்னத்தை வஅன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், சோனலோகத்திலே நீங்களும் உங்கள் கணைமார்களுடன் நீங்கள் கை கோர்த்து கொண்டு சுவனம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அப்போது நானும் பெருமானாரும் ஒன்றாக சுவனம் செல்வோமே, உனக்கு தெரியாத அந்த ஆயத்தை என்று சொன்னார்கள். பாருங்க, அவனுக்குள்ள இவங்களும் சந்தோஷப்படுறாங்க சொல்லி, அவங்க அந்த செய்தியை சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆயிஷா நாய். அப்ப இருவர்களும் அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய கணவர் ரசூலுல்லாவோடு சுவனம் போவேன், அவங்க சொல்றாங்க என் தந்தை ரசூலுல்லாவோடு சுவனம் போவேன் என்பதாக இருவர்களும் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதில் ஆயிஷாவும் ஃபாத்திமாவும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய திருமணம் எப்படி நடக்கிறது தெரியுங்களா? ரசூலுல்லாவுடைய மகள் என்பதாக ஒவ்வொருவர்களும் ஆசைப்படுறாங்க, நம்ம திருமணம் செஞ்சுக்கணும். யாரு? சின்ன அல்லா இல்ல, பெருபெரு ஆளு. ஹஜ்ரத் அபூபக்கர் ஆசைப்படுறாங்க, ஹஜ்ரத் உமர் ஆசைப்படுறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், அவங்களுடைய மகள் ஃபாத்திமா நாயகியை நான் மணமுடிக்க விரும்புகிறேன் என்பதா சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு எதுவோ அது நடக்கும்பா அப்படின்னா. அவங்க யார் வயசுங்க? ரசூலுல்லாஹ் வயசு அபூபக்கர். ஆனா ஃபாத்திமா நாயகி ரொம்ப சிறிய வயசு, 18 வயசு. அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்க யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு எதுவுமே அது நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது உமர் வராங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகள் ஃபாத்திமாவே சொர்க்கலோகத்துடைய தலைவி நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள்ட்டையும் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு எதுவோ அது நடக்குமா அப்படின்ட்டாங்க.
மூணாவதாக ஹஜ்ரத் அலி வராங்க. அலி யாருங்க? சிறு பிள்ளை இல்ல, முதல் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஹஜ்ரத் அலி. யாருன்னு சொன்னா அபு தாலிபுடைய மகன். அபு தாலிபு தான் ரசூலுல்லாவுடைய பெரிய தந்தை. அவங்க தான் அவங்களுடைய அரவணைப்பில் தான் ரசூலுல்லா இருந்தாங்க. என்ன, அவங்க பிள்ளை தான் ஹஜ்ரத் அலி. இன்னும் சொல்ல போனால் பெரிய தந்தையுடைய மகன். அப்போ ரசூலுல்லா பக்கத்திலே தான் இருப்பாங்க ஹஜ்ரத் அலி. அலி வந்தாங்க. அலி சொன்னாங்க, நான் ஃபாத்திமாவை திருமணம் முடிக்க போகிறேன் அப்படின்னு. உடனே ஃபாத்திமா நாயை கூப்பிட்டாங்க ரசூலுல்லா. ஃபாத்திமாவே, யாரை திருமணம் முடிக்கிறாய்? அலியை திருமணம் முடித்துக் கொள்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க மௌனமாக இருந்தாங்க. என்ன வெக்கப்பட்டுட்டு மௌனமாக இருந்துட்டாங்க. மௌனம் சம்மதம்னு சொல்லிட்டு அப்போ உடனே ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டாங்க. ஓ அலியே, நீ என்ன வச்சிருக்க? நீ ஃபாத்திமாவுக்கு மகர் கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறாய்? யார சொல்லலாம், என்னிடம் ஒண்ணுமே இல்லை. பாருங்க, யாருங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். இந்த மகளை திருமணம் முடிப்பதற்கு மருமகன் வரார். இந்த மகர் கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பத்ர் போர்ல உனக்கு கிடைச்ச கவசம், அந்த உருக்கு சட்டை, அது என்ன ஆச்சுங்கிறாங்க. யார சொல்ல இருக்கு, அதை கொண்டு வா. அதை கொண்டு வந்தார்கள். அதை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்து 480 திரஹத்துக்கு கொடுத்தாங்க. அதை கொடுத்து அந்த காசை ஹஜ்ரத் பிலால் அலியிடம் தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. இதை நீங்கள் வச்சுக்கிட்டு 480 கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்க 480 கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் காசையை பிலால்கிட்ட கொடுத்தாங்க. அத்திரத்திரவைகளை வாங்கிட்டு வாங்கன்னா அத்திரை வாங்கிட்டு வந்தாங்க. அத்திரை வாங்கிட்டு வந்து இன்னும் சில சாமான்களையும் வாங்கி விட்டாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாய்க்கு அதை மகராக கொடுத்து திருமணம் முடித்து கொடுத்தார்கள். திருமணம் முடித்து கொடுத்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அலிக்கு. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன சீதனமாக கொடுத்தாங்க? அந்த பெண்ணுக்கு செம்மறி ஆட்டுத்தோல் இதை வச்சிருந்தாங்க ஹஜ்ரத் அலி. அதை கொடுத்தாங்க. யமன் நாட்டுடைய போர்வை ஒன்று கொடுத்தாங்க. அந்த ரெண்டு தான் சீதனமாக கொடுத்தாங்க. யாருங்க? ஹஜ்ரத் அலி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்க என்ன சீதனமாக கொடுத்தாங்கண்டா, அதாவது பேரித்த ஓலையால் நிரப்பப்பட்ட ஒரு தோல் பை கொடுத்தாங்க. ஓலையினால் பின்னப்பட்ட ஒரு கட்டில், மண் குடம் 2, தண்ணீர் இறைப்பதற்கு தோள்பட்டை. அந்த காலத்தில் கிணத்துல தண்ணி இறைப்பாங்கல்ல, அப்போ தோல் பட்டை ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த பட்டை கொடுத்தாங்க. அப்போ தண்ணீர் பை, மாவு அரைக்கும் சமதை, கிரைண்டர் இல்லை, அப்போ சமதை, அதை கொடுத்தாங்க. எது சீதனமாக கொடுத்தாங்க? அவங்க காசுல இல்லை, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய உருக்கு சட்டையை வித்தாங்க பாருங்க, அந்த காசுல வாங்கி கொடுத்தது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை சீதனமாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபாத்திமா நாயகி வீட்டில், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறாங்க ஃபாத்திமா நாயகி அலியும். வீடு ரொம்ப சின்ன வீடு. ரசூலுல்லாஹ்வுக்கு யார் வீடு கொடுத்தாங்கன்னா ஹாரிஸ் பின் நுஅமான் அல் அன்சாரி, அந்த சஹாபியுடைய இடம் தான் அது. அவங்க கொடுத்துட்டாங்க வீடு. அப்போ ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க, நமக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, சின்ன வீடா இருக்குது, இப்போ கல்யாணம் செஞ்சுட்டேன், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு வீட்டை அவங்கள்ட்ட வாங்கி தாருங்க. யார்கிட்ட? ஹாரிஸ் பின் நுஅமான்ட்ட ஒரு வீட்டை வாங்கி தாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் எப்படி கேட்பேன் அந்த வீட்டை அவங்கள்ட்ட போய். இந்த செய்தி காதில் விழுந்துருச்சு. யாரு காதில்? அந்த ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு காதில் விழுந்துச்சு. யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி என்னுடைய காதில் விழுந்துச்சு, உண்மைதானே? ஃபாத்திமா நாயகி என் வீட்டை நான் கொடுத்துட்றேன், என் வீட்டில் ஹஜ்ரத் அலியும் ஃபாத்திமாவும் தங்கி இருக்கட்டும் என்று தன்னுடைய வீட்டை கொடுத்து விட்டார். யாருக்கு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் யாருடைய வீட்டை? ஹாரிஸ் பின் நுஅமானுடைய வீட்டை கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் தங்கியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நேரத்திலே வந்து அவங்க சக்கராத்துடைய நேரம், வாக்கர்பா, என் தந்தைக்கு வந்த கஷ்டமே, என்ன கஷ்டமே தந்தைக்கு, இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்னுடைய தந்தை என்று கத்தியவாறு அழுதவாறு பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அமர்கிறார்கள், அழுகிறார்கள்.
ஏன் அழுகிறாய், அழுகாதே என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விட்டு போறேன், அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லும்போது அழுகிறார்கள். நீ அழாதே என்று இன்னொரு முறை கூப்பிட்டு காதில் ஏதோ சொன்னார்கள். பிறகு அவர்கள் சிரித்து விட்டார்கள். ஃபாத்திமா நாயகி ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, ஃபாத்திமாவே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் சொல்லும்போது அழுதீங்க, அதுக்கடுத்து கூப்பிட்டு காதில் சொன்னாங்க, சிரிச்சிங்களே, என்ன காரணம் என்று கேட்கிற போது, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மரணிக்க போகிறேன், அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன்னு சொன்னாங்க, அழுக வந்துருச்சு. அடுத்த ஒரு செய்தியை சொன்னாங்க, 6 மாசத்துல நீனும் என்கிட்ட வந்துருவ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் போது ஃபாத்திமா நாயகியுடன் எத்தனை குழந்தைகள் பிறந்ததோ யாருமே இல்லை, எல்லாமே ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே மரணித்து விட்டார்கள். ஃபாத்திமா நாயகி மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இறக்கும்போது தாங்க முடியல அவங்களால. அப்பதான் நீ 6 மாசத்துல என் கூட வந்துடுவோமா அப்படின்னு சொன்ன உடனே தான் சந்தோஷப்பட்டாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி 2 பேரும் வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய அமல் எப்படி இருந்துச்சு, அமல்னா இரவு வணக்கம் எப்படி வணங்குவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இப்படி வணங்குவாங்க, கொஞ்ச நேரம் வணங்குவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அமல் ரொம்ப கம்மியால இருக்கு, அதனால நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க அமல் செய்யலாம், தூங்கலாம், எது வேண்டாலும் செய்து கொள்ளலாம், ஆனா நம்ம ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடாது. ஒருவர் சொன்னார், நான் இனிமேல் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், நோன்பை முறிக்க மாட்டேன். இன்னொருவர் சொன்னார், நான் இனிமேல் நான் வந்து நின்று வணங்குவேன், இரவு நேரத்திலே நான் தூங்க மாட்டேன் என்று சொன்னார். அடுத்த 3வது முறை, நான் நிக்காக செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து அந்த சபையிலே ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஹவுலா என்ற பெண்மணி. அந்த பெண்மணி புதுசா கல்யாணம் பண்ணவங்க. அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா, தலைசீவில ரொம்ப பழைய ஆடை, ஒரு புது பெண்மணி இப்படி அமர்ந்து இருக்கிறாளே என்று சொல்லி ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஏமா இப்படி இருக்கிற, இப்பதான் கல்யாணம் பண்ண, நின்று ஒரு புதிய சட்டை போட மாட்டையா, எண்ணெய் தேய்க்க மாட்டையா, தலை சீவ மாட்டையா, இப்படி உட்கார்ந்துருக்கையே சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்லிச்சு, எனது கணவனாருக்கு எந்த ஆசையும் இல்லை, அவர் பகலில் நோன்பு நோற்பார், இரா காலங்களில் நின்று வணங்குவார், அவருக்கு என்னுடைய ஆசை எதுவுமே கிடையாது, அதனால் நான் புத்தாடை உடுத்தி என்ன பிரயோஜனம் என்பதாக சொல்லிவிட்டார். இதை கேட்டு அங்கிருந்த பெண்மணிகள் எல்லாம் சிரித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிற போது இந்த செய்தியை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொண்டு வாருங்கள். அவர் யார் என்றால் உஸ்மான் பின் மதுஊன். உஸ்மான் பின் மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உஸ்மானே, எப்ப திருமணம் செஞ்ச, இப்ப இத்தனை நாள் ஆச்சு திருமணம் செஞ்சு, ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய்? யார் ரசூலுல்லாஹ், நான் பகல்ல நோன்பு வைக்கிறேன், நான் வந்து இரவுல நின்று வணங்குறேன், நீ இப்போ மனைவியிடம் செல்லு, அவங்களுக்கு தேவையானது நீ கொடு என்று சொல்லும்போது, யார் ரசூலுல்லாஹ், நோன்பு நோட்டு இருக்கிறேன், நோன்பை விட்டுவிடு, நீ நோட்டிருப்ப நஃபிலான நோன்பு, இதை விட்டுவிடு, அவர்களுக்கு என்ன கடமையோ அது செய் என்பதாக சொல்லி அனுப்பிய உடனே பிறகு அந்த பெண்மணியும் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த பெண்மணி வருகிறார், நல்ல தலை சீவி கொண்டு புத்தாடை அணிந்து கொண்டு வருகிறாள். அப்போது ஆயிஷா நாயகி கேட்டார்கள், என்னம்மா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதே? ஆமா, இன்று நாங்கள் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்து எல்லோரிடத்திலும், நான் இதோ இத்தனை மனைவிமார்களை மனம் முடித்திருக்கிறேன், நான் இரவிலே நின்று வணங்குகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஒரு மாசத்திற்கு 3 நோன்பு வைக்கிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் 2 நோன்பு வைக்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், உங்களை போல அல்ல, நான் திருமணம் முடித்திருக்கிறேன், இரவில் நின்று வருகிறேன், நோன்பு வைக்கிறேன்,
என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னை பார்த்து நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள், இதுதான் எனது வழிமுறை. இதை தவிர்த்து நீங்கள் இரா காலங்கள் நின்று வணங்கி நீங்கள் பகலெல்லாம் நோன்பு உங்களுடைய மனைவிமார்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் செய்யக்கூடிய கடமையை செய்யாமல் நீங்கள் இருந்தால் அது என் வழி அல்ல. என் வழி என்னவென்றால் என்னை பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்றி நடந்தால்தான் என்னுடைய வழி, அது இல்லை என்றால் என்னுடைய வழி அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆக தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இன்று ரமலானுடைய சிறப்புகளை நாம் கேட்க வந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏதோ ஒரு அளவு நம்மளால் முடிந்தவரை ஏதோ சொன்னோம். நம் வாழ்க்கையில் ரமலானை நாம் நேரம் தவறாமல் அதிகமான நல் அமல்களை செய்து துஆக்களை அதிகமாக செய்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நமது குழந்தைகளுக்காக துஆ செய்யுங்கள். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் வீட்டிலே அவங்க செய்கிற அநியாயங்கள் நமக்கு தெரியும், அட்டகாசங்கள் தெரியும். ஏன்னா காலகட்டங்கள் எப்படி இருக்கிறது. சின்ன பிள்ளைகளே நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை வீட்டிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ மாசா லீவ் விட போகிறாங்க, அதனால் பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும், நல்ல அமல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தீனி யாத்திரைகளை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா நம் குழந்தைகள் சின்ன வயசுலேயே நம்முடைய அந்த சின்ன பிஞ்சுடைய உள்ளத்தில் ஏற்றினா கடைசி வரைக்கும் அந்த உள்ளத்தில் இருக்கும். அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையிலே நம்மளை தான் கேட்பான், நீ பிள்ளை எப்படி வளர்த்தாய், என்ன சொல்லிக் கொடுத்தாய் குழந்தைக்கு. அல்லாஹ் நாளை கேட்பானே, என்ன வைத்திருக்கிறோம் பதில். தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். சாலிகான பிள்ளையாக வளர்க்கணும். நமக்கு அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது குழந்தை கொடுன்னு கேட்கக்கூடாது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின் கேட்டாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் சாலிகான குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க, சாலிகான குழந்தை கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெண் ஒரு ஆண் உன திருமணம் நடக்கிறது, நம்ம என்ன கொடுப்போம்? நம்ம ஹதியா கொடுப்போம், நம்ம கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் ஒரு கிஃப்டை கொடுக்குறான் பாருங்க. அல்லாஹ் என்ன கிஃப்டை கொடுக்குறான்? யஹபு லிமன் யஷாஉ இனாசன். நான் ஒரு கிஃப்டை தர்றேன். என்ன கிஃப்டை? பெண் குழந்தையை கொடுக்குறேங்கிறான். முதல்ல பெண் குழந்தை கிஃப்டாக தரேங்கிறான். நம்ம பெண் குழந்தை பிறந்தால் நம்ம முகத்தை பார்க்க முடியாது. ஆக ரெண்டாவது ஒருவருக்கு பெண் குழந்தை, மூணாவது ஒருவருக்கு பெண் குழந்தை. 3 நேரமும் மலக்குமார்கள் துஆ செய்றாங்க தெரியுங்களா? என்ன துஆ? இந்த பெற்றோர்களுக்கு நீ அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொட்டு என்பதாக. 3 பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார், இந்த தம்பதிகளுக்கு நீ பரக்கத்தை கொட்டு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து துஆ கேட்கிறார். ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த துஆ கிடைக்காது. இந்த பிள்ளைக்கு தாய் தந்தைகளை நீங்கள் பொறுப்புங்கிறார். என்ன பொறுப்பு? இந்த பிள்ளை வளரும் பொருட்டு நல்ல பிள்ளையாக தான், வேறு அதாவது கெட்ட பிள்ளையாக ஆகுதா என்பது உங்களுடைய பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே. ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் அல்லாஹ்விடத்தில் பரக்கத், அல்லாஹ்விடத்தில் பரக்கத். 3 தடவையும் மலக்குமார்கள் வந்து இந்த பெண்ணுக்கு பரக்கத்தை கொட்டுவாயாக என்பதாக துஆ செய்து பிடிச்சிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, உங்களை பிறந்தா மனசு சரி இருக்காது. 2 குழந்தை பிறந்துடும். 3வது பிள்ளை உண்டாகும்போது அவன் சொல்லுவான், யாரு? அவர் கணவர், நீ 3வது பிள்ளை பெற்றுட்டு வந்த அவ்வளவுதான், உன்னை டைவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால பயந்துட்டு போய் இந்த பிள்ளை என்ன பண்ணுது? ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்த உடனே 3வது பொண்ணா போயிடுது. எவ்வளோ மன கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த மலக்குமார்கள் துஆ செய்வது அவனுக்கு தெரியாது. 3 குழந்தைகள் பிறந்தா அந்த துஆ வேணுமே, அந்த மலக்குமார்களுடைய துஆ வேணுமே. யா அல்லாஹ் பரக்கத்து செய் என்று துஆ கேட்கிறாங்களே இந்த மலக்குமார்கள். துஆ கேட்டால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வானே. அந்த குழந்தையை கொடுத்த ரப்பு அல்லாஹ் பணத்தை கொடுக்க மாட்டானா? செல்வத்தை கொடுக்க மாட்டானா? எத்தனை குழந்தைகள் வீட்டில் சும்மா இருக்கு கல்யாணம் பண்ணாம? சொல்லுங்க பார்ப்போம். ஒருவருக்கு 5 குழந்தை 6 குழந்தை பெண் குழந்தை வீட்டிலையா இருக்கு? இல்லை, அல்லாஹ் ஏதோ ஒரு வழி ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. எந்த குழந்தையாக இருந்தாலும் அது நியாமத்து தான் சொல்றாங்களே. அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் வாங்கினு அல்லாஹ் எப்படி சொல்ல யஹபு லிமன் யஷான்னு சொல்றான். யஹபுண்டா நான் நன்கொடையா தர்றேங்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்கொடை தான் அந்த குழந்தை.
அந்த குழந்தை பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கின்ற நன்கொடை. அந்த கொடையை நாம் வாங்கி கொண்டு எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் தங்க போல் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலேயே அந்த குழந்தைக்கு துஆக்கள் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தூங்கும் போது சாப்பிடும் போது சும்மா சாப்பிடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லி ஊட்டணும், அல்ஹம்துலில்லா சொல்லி முடிக்கணும். இடையிலே பாரக்கல்லா சொல்லி சொல்லணும். பிஸ்மில்லாஹ் அலா பரக்கத்தில்லா, பிஸ்மில்லாஹ் அலா பரக்கத்தில்லா அந்த சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தூங்கும் போது சொல்லிக் கொடுக்கணும், துவா சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளை எழுந்திரிச்சிட்டா துவா சொல்லிக் கொடுக்கணும். இப்படி துவா சொல்லிக் கொடுக்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஹிஃபுதாகிவிடும், மனநமாகிவிடும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி சாலையான குழந்தைகளை வளர்க்க வேண்டும். நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏன் வீட்டிலே எந்நேரமும் மலக்குகள் வரணும்னா நம்ம அமல் செய்ய வீடாக இருக்கணும். அமல் செய்கிற வீட்டில் மலக்குமார்கள் வரை தந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை இறக்கி கொண்டிருப்பார்கள், பரக்கத்துகளை இறக்கி கொண்டிருப்பார்கள். இந்த ரமதானிலே அல்லாஹ் தஆலா இறக்கக்கூடிய பரக்கத் வீடுகளை தேடி வரும். வீடுகளிலே நீங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டும் திக்ர் செய்து கொண்டும் இருப்பீர்களானால் அந்த மலக்குமார்கள் வருகை தந்து கொண்டிருப்பார்கள். வீட்டிலே எப்போதும் பரக்கத்துகள் நிறைந்திருக்கும். கொஞ்சம் சம்பாத்தியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருந்து விட்டால் நிச்சயமாக போதுமானதாகிவிடும் சகோதரர்களே. ஆக ரமலானுடைய மாதத்தை வீணடிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல், என் நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் வாயில் நோன்பு வைத்துக் கொண்டு திக்ர்கள் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் செய்யுங்க. பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்க. நம்முடைய கணவர்கள் வெளிநாட்டில் இருந்தால் கணவனுக்காக துஆ செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக துஆ செய்யுங்க. எல்லாம் வயசு நீளத்தை கேட்டு துஆ செய்யுங்க. வயசு நீளம்னா ஆரோக்கியத்துடன் உள்ள வயசு வேணும். 80 வயசு வாழுகிறோம் என்றால் ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் இல்லாத வயசு வேண்டாம். ஏன் ஆரோக்கியம் இல்லாத வயசை கொடுத்துட்டா என்ன செய்ய முடியும்? அடுத்தவர்களுக்கு பாரமாக இல்லவாகிவிடும். அதனாலே அல்லாஹ் 80 வயசு நான் வாழ்ந்தாலும் 100 வயது நான் வாழ்ந்தாலும் என் உடலில் ஆரோக்கியத்தோடு நான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேளுங்கள். நான் கடைசி வரை நான் நின்று குனிந்து சிரம் பணிந்து வணங்க வேண்டும், அமர்ந்து வணங்கக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அடியனுக்காக வேண்டும் கேளுங்கள். அல்லாஹ் தஆலா எந்தெந்த நேரத்தில் துஆக்கள் கபூலாகிறதோ அந்த நேரத்தை விட்டு விடாதீர்கள். இருகரம் என்று அல்லாஹ்விடத்தில் இரண்டி கண்ணீர் வடித்து துஆ கேளுங்கள். எப்படிப்பட்ட கண்ணீரையும் அல்லாஹ் தஆலா துடைத்து விடுவான், சந்தோஷத்தை கொடுத்து விடுவான். உள்ளத்திலே பாருங்கள் சகோதரர்களே, நம்ம இன்பம் இருக்குன்னு, நம்முடைய வணக்கத்தில் இன்பம் ருசி இருக்குன்னு. ருசி இல்லாத இன்பம் எந்த ருசி இல்லாத எப்படி இருக்கும்? இப்போ உதாரணம் வட்டலப்பம் இருக்குன்னு வைங்க, வீட்டில் வட்டலப்பம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், இனிப்பு இல்லைங்கும். ஆனால் அவங்க சாப்பிட்றாங்க இனிப்பா இருக்கு. நம்ம நான் சாப்பிட்றேன் இனிப்பு இல்லையே. அப்போ சொல்றாங்க, நீங்க ஜுரமா இருந்தீங்கல்ல, நீங்க நீர் கொண்டு இருந்துச்சு இல்லை, அதனால உங்களுக்கு ருசி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ருசி எப்போ வரங்க? இபாதத்துல ருசி வேணும். அப்ப ரமதானை எதிர்பார்க்கணும் ஆர்வத்தோடு. ஆஹா, ரமதான் வருகிறதே, நம்முடைய பாவங்கள் கழிகிறதே, நம் நன்மை செய்யலாமே, நிறைய குர்ஆன் ஓதலாமே என்ற ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறீர்களே, எதிர்பார்த்து அமல் செய்கிறீர்களே, அந்த ரமதானிலே செய்யக்கூடிய அமல் தான் ருசியா இருக்கும். இல்ல என்னப்பா ரமதான் வந்துருச்சு, நோன்பு வச்சே ஆகணும், யாராவது சொல்லுவாங்களே, அமல் செய்யலாம் ஏதாவது சொல்லுவாங்களே, குர்ஆன் ஓதலாம் ஏதாவது சொல்லுவாங்களே, நம்ம தராவிக் பண்ண கேட்பாங்களா, அங்கே பொம்பளை ஏன் நேற்று வரல இன்னைக்கு வரல கேட்பாங்களே. அப்படி நீ போன மனக்கசப்போடு போனே, அந்த இபாதத்துக்கு ருசி இருக்காது. ருசி உள்ள இபாதத்து எப்படி இருக்கணும்? ஆர்வத்தோடு செய்யணும். மன்சாம ரமதான ஈமானன், ஈமானோடு யார் நோன்பு வைக்கிறாரோ, மன்சாம ரமதான ஈமானன் இஹ்திசாபன், நன்மை எதிர்பார்த்தவராக இருக்க. அதே போல மன் காம ரமதான ஈமானன், ரமதான் மாசத்திலே யார் நின்று வணங்குகிறார்களோ, நன்மை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு நன்மை கொடுப்பான் என்று நோன்பு வைக்கிறாரோ, அல்லாஹ் நிச்சயமாக நன்மை கொடுப்பான் என்று நின்று வணங்குகிறாரோ, முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த புனிதமான மதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அடைந்து எந்த அளவு நல்ல அமல்கள் செய்ய வேண்டுமோ அந்த அளவு நல்ல அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் அந்த ரமலான் வரும்போது அல்லாஹ் நம்மை சலாமத்தாக ஆக்க வேண்டும், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 30 நோன்புகளை நோற்பதற்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா என்று துஆ செய்கிறேன்.
அல்லாஹு தாலா 30 நோன்பையும் நோற்று இராக்காலங்கள் நின்று வணங்கி குர்ஆன் ஷரீஃப்கள் ஓதி நல்ல திக்ருகளை செய்து அல்லாஹு தாலா அமல் செய்திருப்பட்டான உடல் ஆரோக்கியத்தையும் உடல் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாக, நாம் வாழும் காலமெல்லாம் குனிந்து சிரமடைந்து வணங்கக்கூடியவர்களாக ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய அமல்களை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களுக்கு இன்னும் எத்தனையோ ரமதான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. இதற்கு சென்ற ரமதான் எல்லாம் பாவம் செய்து விட்டோம் ரஹ்மானே, நோன்பு நோக்காமல் விட்டுவிட்டோம் ரஹ்மானே, அமல் செய்யாமல் நாங்கள் விட்டுவிட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், வரக்கூடிய இந்த ரமதானிலே நாங்கள் நல்ல அமல்கள் செய்து இன்னும் எத்தனையோ ரமதான்களை நாங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உங்களுடைய வாழ்நாளில் குறைஞ்சது 60 ரமதானாவது நாங்கள் செய்த அமல்கள், நாங்கள் ரமதானில் செய்த அமலை எங்களுடைய பதிவேட்டில் ஏற்றிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லாம் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நீண்ட ஆயுளை கொடுத்து நல்ல நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், பெருமானாருடைய ஷஃபாத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹவுதுல் கௌசர் நீரை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கரத்தால் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், லிவாவுல் ஹம்த் என்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழலிலே எல்லா நபிமார்களும் இருப்பார்களே, அந்த நிழலில் எங்களும் குடியிருக்க செய்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், அர்ஷுடைய நிலையை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லாம் இந்த மறுமையிலே உன்னுடைய லிகாவை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நோன்பு வைத்ததன் மூலமாக உன்னுடைய சந்திப்பை தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறாயே, அந்த லிகாவை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லா சோனபதிலே நாங்கள் இன்று எப்படி ஒன்றாக இருக்கிறோம் இந்த ஊரிலே, அந்த ஊர் மக்களை எங்களை ஒன்று சேர்ப்பாயாக. நாங்கள் சோனலோகத்தில் இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவங்கள் செய்தவர்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவங்கள் செய்தவர்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நன்மை செய்வதற்கு ஆர்வத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஆண்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் யா அல்லாஹ் நல்ல அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை நீ கொடு ரஹ்மானே என்று இடுகரம் என்று துவா செய்தவனாக அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக. நாம் கேட்கிற துவாவை ஏற்றுக்கொள்வானாக. இறுதி அடியனுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் தாலா எதை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நல்லபடி புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு சிறியவர்கள் இடைப்படுத்தி விடைபெறுகிறேன். வாஃபத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.